தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்கிறோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. அவர் வார்த்தையிலே திருவுளமறிவோம். நன்றி சொல்லி புகழ் பலி தருவோம். ஆண்டவர் அவர் தம் கோயிலிலே நம்பி வருவோர்க்கு வாழ்வுண்டு. அவர் வார்த்தையிலே திருவுளமறிவோம். நன்றி சொல்லி புகழ் பலி தருவோம். அவர் விருந்தில் கடிந்து நிறைவாகவும் அருள் மருந்து அவர் நம்மை வாழ்விக்கும். இறையேசுவுடன் அவர் ஆட்சியினை நாம் ஓர் குலமாய் இணைந்திடச் செய்குவோம். அவர் நமக்களித்த அன்பு பெரிது. அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது. அவர் நமக்களித்த அன்பு
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. விண்ணில் நிலையான மாட்சிமையே, மண்ணில் வாழ்வோர் நம்பிக்கையே, உன்னத தந்தையின் ஒரே மகனே, கன்னியின் அருமை மகனே, உம் வழக்கை உதவிட யாம் எழவே எம் உள்ளம் நிறைந்த ஆர்வத்துடன் உன் புகழ் பாடி நன்றியுடன் உன் பதம் நாடிட அருள் கூர்வீர். கதிரவன் எழவே காரிருள் அகலுமே, அதுபோல் எமக்கொளி உம் வருகையே எம்மேல் ஒளிர்ந்து உளம் நிறைத்து உம்மை உணர்ந்து உவப்புற செய்வீர். உம் கொடையே என் நம்பிக்கை, எம்முள் ஆழ்ந்தது ஊன்றிடுக. நம்பிக்கை அதனுடன் வளம் பெறுக, அன்பே அனைத்திலும் ஓங்கிடுக. நேயரம் வேண்டல் ஏற்பி தந்தாய், உயர்நிலை வீற்றிருக்கும் உம் மகனும் அச்சம் அகற்றும் ஆவியாருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே. ஆமென். முன்மொழி 1. உமக்கு எதிராக மட்டுமே நான் பாவம் செய்தேன். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். ஈவினை
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உமக்கு எதிராக மட்டுமே நான் பாவம் செய்தேன். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். முன்மொழி 2. ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை நாங்கள் அறிகின்றோம். உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்தோம். நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு. என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னி மகள் நொறுங்குண்டாள். அவளது காயம் மிக பெரிது. வயல்வெளிகளுக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள். நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள். இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சீயோனை உம் உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர். உம் மாட்சிமிகு அரியணையை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூரும், அதை முடித்து விடாதீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை நாங்கள் அறிகின்றோம். உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்தோம். முன்மொழி 3. ஆண்டவரே கடவுள், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்களாவோம். அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே கடவுள், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அருள்வாக்கு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தை 9 மற்றும் 10. நான் என் வலுவின்மையை பற்றிதான்
மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்று இருக்கும்போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். சிறு மறுமொழி. ஆண்டவரே, காலையில் உமது அன்பை நான் அறிய செய்வீராக. ஆண்டவரே, காலையில் உமது அன்பை நான் அறிய செய்வீராக. நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு காட்டியருளும். ஆண்டவரே, காலையில் உமது அன்பை நான் அறிய செய்வீராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, காலையில் உமது அன்பை நான் அறிய செய்வீராக. செக்கரியாவின் பாடல் முன்மொழி. ஆண்டவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். மன்றாட்டுக்கள். நமக்கு ஒரு தலைமை குரு இருக்கிறார். நம்முடைய வலுவின்மையில் நமக்கு இரக்கம் காட்டுகிறார். அவர் நம்மை போல் இருந்ததால்
எல்லாவித சோதனைகளுக்கும் உள்ளானார். ஆயினும் அவர் பாவம் செய்யவில்லை. நாம் அவரிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் பரிவன்பையும் எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, வரவிருக்கும் ஆட்சியை முன்னிட்டு நீர் விருப்பத்துடன் திருச்சிலுவையை நோக்கி சென்றீர். நாங்கள் உம் இறப்பில் பங்கு கொண்டு அதனால் உம் மகிழ்ச்சியிலும் பங்கு கொள்ள செய்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் பரிவன்பையும் எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வந்து பருகட்டும் என்று சொன்னேன். இப்போது உம்மில் தாகம் கொண்டோருக்கு உமது ஆவியாரை அளித்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் பரிவன்பையும் எங்களுக்கு காட்டியருளும். எல்லா நாடுகளுக்கும் சென்று நற்செய்தியை போதிக்கும்படி நீர் உம் சீடர்களை அனுப்பினீர். இன்று நற்செய்தியை அறிவிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் பரிவன்பையும் எங்களுக்கு காட்டியருளும். விண்ணக தந்தை தங்கள் மீது அக்கறை கொண்டுள்ளார் என வேதனையில் இருப்போர் உணர செய்தருளும். ஏனெனில் அவர் தம் சொந்த மகனை அன்பு செய்தது போல் அவர்களையும் அன்பு செய்கிறார். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் பரிவன்பையும் எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரின் இறைவேண்டல். நம் ஆண்டவருடைய போதனையின்படி நாம் நம்பிக்கையோடு சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. எல்லாம் வல்ல தந்தையே, எங்கள் உள்ளங்களில் உமது ஒளியை ஊடுருவ செய்தருளும். அதனால் உம்முடைய கட்டளைகளின் வழியில் நாங்கள் நடந்து எங்கள் தலைவரும் வழிகாட்டியுமாகிய உம்மை என்றும் பின்பற்றுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.